கஷ்டமா இருக்கு. பவானி கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லி ஆகணும். ஏய் பாரதி, ரொம்ப சந்தோஷப்படாத. இது நாங்க உனக்கே தெரியாம தோன்ற புதைக்குழி. இதுல நீ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் மொத்தமா மூழ்க போற. அம்மா, இன்னைக்கு மதியானம் என்ன சமைக்கணும்னு கேட்டிருந்தேன். சாந்தி, இனிமே இந்த வீட்டோட எஜமானி ஆதியோட சம்சாரம் பாரதி தான். இனிமே எதுவா இருந்தாலும் நீ பாரதி கிட்ட தான் கேட்கணும். சரிங்கம்மா. பாரதி, இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு நீயே சொல்லுமா. சாந்தி, பாரதி என்ன சொல்றாளோ அதை கேட்டு அப்படியே சமைச்சிரு. சரிங்கம்மா. ஆதி, இப்போ எதுக்கு என் மேல கோவமா இருக்கீங்க? நீங்க கோவமா இருந்தா நல்லாவே இல்ல தெரியுமா? ஆதி, இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்கு உருன்னு இருக்கீங்க? இனிமே என்ன நடக்கணும்? அவங்க தான் ஏதோ முட்டாள்தனமா வீடு பொறுப்பு அழகு பார்க்கணும்னு ஏதேதோ பேசுறாங்க. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு சாவி கொத்த கையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுல சாப்பாட்டுக்கு மெனு வேற, ரொம்ப முக்கியம். டிஸ்கஸ்டிங் பாரதி, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எந்த காலத்துல இருக்காங்க இவங்க எல்லாம்? இது உங்க மேல இருக்கிற அன்பு பாசத்தால பண்ணதான் நினைக்காதீங்க. உங்களை வீட்டுக்குள்ளேயே கட்டி போடுறதுக்காக அவங்க போட்டிருக்கிற பிளான் தான் இது. பாரதி, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. தப்பா இருக்கு பாரதி. ஆதி, நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயமுமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு. இந்த உலகத்துல சரி தப்புன்னெலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சரின்னு படுற விஷயம் எனக்கு தப்பா இருக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் முகத்துல அடிச்ச மாதிரி வேண்டான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆதி. அவங்க உங்க அம்மா தானே. பாரதி, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆதி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? பழைய கதை தான். நான் முதல்ல வாசுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனப்போ என்ன அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களே என் காதலை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என்ன பிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல ஒருத்தியா என்னை ஏத்துப்பாங்க. அன்பால ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல ஆதி. என்ன அது உண்மையா இருக்கணும், உங்க காதல் மாதிரி. இல்ல பாரதி, எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க கூட எல்லாம் நான் ரொம்ப வருஷமா இருந்திருக்கேன். இவங்க ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்காது. ஆதி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் ப்ளீஸ். இங்க இருக்கிறவங்கள அன்பால ஜெயிச்சாதான் நானும் தமிழும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். முதல்ல நான் இந்த வீட்டை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு வரேன், ஓகேவா? என்னமோ சொல்றீங்க பாரதி. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இவ்வளோ நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு போறீங்க. மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டா எப்படி? சிரிச்சுக்கிட்டே போங்க. நான் ஒன்றும் மிஷின் இல்லை பாரதி. நான் கோவமா இருக்கேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், வழிபடுங்க. சரி போங்க. ஆனா ஆஃபீஸ் போற ஹஸ்பண்டுக்கு வைஃப் பேக்ல எடுத்துட்டு வந்து கொடுத்து கார்ல உட்கார வச்சு பாய் சொல்லி அனுப்புவாங்க. அதனால பேக்கை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை வந்து வழி அனுப்புறேன். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு.
பட் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுது. மிஸ்ஸிங்கா? ஆதி வாங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போலாம். இன்னொரு வாங்க முக்கியமான ஆதி, விஷயம். போங்க. வழி அனுப்பி வைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நாள் தான். பொண்ணை பேக் பண்ணி மொத்தமா அனுப்பி வைக்கிறேன் பாரதி. பாரதி, பாரதி. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. சாரி பாரதி. வேலைக்காரி சாந்தியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவ அவசரமா கிளம்பி போயிட்டா. அவ ஒன்னும் சமைக்க கூட இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்க முடியுமா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இதுல என்ன இருக்கு? நான் கண்டிப்பா சமைப்பேம்மா. உங்களுக்கு என்னம்மா வேணும்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலைக்காரி கிட்ட சொன்னியே, அதே போய் பண்ணிட. சரிங்கம்மா, நான் பண்ணிடுறேன். ஆ. அம்மா, ஆ? நான் சமைச்சிட்டேம்மா. சரி. பாரதி, ஆ? ஒரு நிமிஷமா. அப்படியே வீட்ல எல்லாரோட துணியையும் வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிடுறியா? சரிங்கம்மா. ஆதிதான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க ஆதி. என் பொண்டாட்டி என்ன பண்றாங்க? அது அவங்க ரொம்ப பிஸி. ஆமா, என் புருஷன் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்ணுவாரு? ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமும் பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்கார். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பொண்டாட்டி ஒழுங்கா வேலை பார்க்க சொன்னான்னு சொல்லுங்க, இல்லாட்டி அடி விழும். பாரதி, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா என்கிட்ட மறைக்காம சொல்லிருங்க. நான் நல்லா இருக்கேன் ஆதி. எனக்கு என்ன, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. டைம் போறதே தெரியல. நீங்க குட் பாய் தானே, அதனால ஒழுங்கா போனை வச்சுட்டு உங்க ஆபீஸ் வேலையை போய் பாருங்க. உங்க பொண்டாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க, ஓகேவா? அம்மா, எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சு காய வச்சிட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிட்டுறலாம். போலாமா? வா பார்வதி. என்னங்க அறிவு, வாங்க. வா.
பாரதி. அம்மா. ஆ, எங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. போட்டு கொண்டு வரியாமா? சரிங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? பாரதி, மறுபடியும் சொல்றேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. இது நம்ம வீடு தானே. எனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும். நீங்க என்னை பத்தி கவலைப்படுறதை விடுங்க ப்ளீஸ். ஓகே. அம்மா, அப்பா எப்பமா வருவாரு? ஏய், வந்துருவாருடி, வெயிட் பண்ணு. சாரி பாரதி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ் போனதுனால ஒர்க் நிறைய இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. இதுக்கு எதுக்கு ஆதி சாரிலாம் கேக்குறீங்க? எனக்கு தெரியும். அம்மா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அப்பா, நான் சாப்பிட்டேன்ப்பா. அம்மா தான் உங்களுக்காக வெயிட்டிங். ஏன் பாரதி, நீங்க சாப்பிட வேண்டியதானே? இனிமே எனக்காகலாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுங்க. பசிச்சா கண்டிப்பா சாப்பிடுறேன். ஃப்ரெண்ட், இன்னைக்கு ஃபுல் டே நீங்க என்ன பண்ணீங்க? நான் நல்லா விளையாடிட்டு இருந்தேன், டிராயிங் பண்ணேன், அப்புறம் சாப்பிட்டேன். சூப்பர். அம்மா என்ன பண்ணாங்க? அம்மாக்கு ஃபுல்லா வேலை தான் ஃப்ரெண்ட். வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. சும்மா இருடி. என்ன பாரதி? ஆதி, அது ஒன்றும் இல்லை. சாந்தி அக்காவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன். அவ அததான் சொல்றா. பாரதி, அந்த அம்மா இல்லைன்னா என்ன, வேற ஆளை வச்சுக்க வேண்டியதானே? எனக்கு இதெல்லாம் சரியா படல பாரதி. சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்க வாங்க போய் சாப்பிடலாம். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இங்க வாங்க. என்னடி? பாரதி, அப்பாவும் பொண்ணும் பேசிக்கூடாதா என்ன? அதானே. அப்பா, எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்? என்ன ப்ராமிஸ்? போங்கப்பா, நீங்க என்ன ப்ராமிஸ்னே மறந்துட்டீங்க. ஏய், என்ன ப்ராமிஸ்? 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? பாரதி, அப்பா பொண்ணுக்கு நடுவில் நீங்க வராதீங்க. இதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தனியா என்கிட்ட கேளுங்க. ஃப்ரெண்ட், எனக்கு என்ன ப்ராமிஸ்ன்னு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க அந்த ப்ராமிஸை பத்தி தானே கேட்குறீங்க? அதை எப்படி நான் மறப்பேன்? உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு இருந்தேன். 2 பேரும் என்னென்னமோ பேசுறீங்க, ஆனா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? பாரதி, சர்ப்ரைஸ் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, போலாமா? போலாம்ப்பா. ஆனா
இப்படியே இல்லை, கண்ணை மூடுங்க. ஐ, எனக்கு பிடிச்ச மிக்கி மவுஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பா. ஐ, இவ்ளோ அழகா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இனி இதுதான் என் ரூம். நான் இங்க தான் தூங்க போறேன். அப்போ எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் இவ்ளோ விஷயம் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா. ஆதி, நீங்க ஏன் கூடலாம் இருந்தீங்க? எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணீங்க? இது என்ன பாரதி, சாதாரண விஷயம். என் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். பிடிச்சிருக்கா பாரதி? ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதி. தமிழ், விளையாண்டது போதும். வா, அப்பா இன்னும் சாப்பிடல. போலாம் வா. நான் வரலம்மா. நான் என் ரூம்ல ஜாலியா டாய்ஸோட விளையாட போறேன். நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. ஆதி, நீங்க வாங்க போய் சாப்பிடலாம். பாய். சரி, நான் சாப்பிட்டு வரேன். வாங்க. இல்ல ஆதி, நீங்க உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஆதி, நீங்க போய் படுங்க. நான் தமிழை கூட்டிட்டு வந்து தூங்க வைக்கணும். இல்ல பாரதி, சாப்பிட்ட உடனே எல்லாம் தூங்க முடியாது. நானும் வரேனே. என்ன பயப்படவே இல்லை? தமிழ், விளையாடினதெல்லாம் போதும். லேட் ஆச்சு, வா போய் தூங்கலாம். என்னம்மா, எங்க கூப்பிடுறீங்க? இனிமே இதுதான் என்னோட ரூம். நீங்க 2 பேரும் வேணா போய் தூங்குங்க. தமிழ், இது என்னடி புது பழக்கம்? நீ எப்பவுமே ஏன் கூட தானே தூங்குவ? அது தாத்தா வீடுமா. அங்கதான் எனக்கு ரூமே இல்லையே. ஆனா இங்க என்னோட அப்பா சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. தனியா தூங்குனாதான் ஸ்ட்ராங்கான கேர்ளா ஆக முடியும். That's my girl. இதெல்லாம் உங்க பிளான் தானா? இதுல பிளான் பண்ண என்னங்க இருக்கு? என் பொண்ணு அவங்களுக்கு தனியா ரூம் வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுத்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா, நம்ம ஊர்ல தான் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை தனியா தூங்க வைக்கிறதுக்கு பழக்கம் இல்லை. ஃபாரின்லாம் பிறந்த குழந்தை கூட தனியா தான் தூங்கும். பாரதி, ஆக்சுவலி சொல்லணும்னா 3 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களை தனியா தூங்க பழக்கிறது தான் நல்லது. அப்பதான் அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வரும், இண்டிபெண்டா வளருவாங்க. தட்ஸ் நாட் ராங். அப்படி பார்த்தா என் ஃப்ரெண்ட் தனியா அவங்களே தூங்க ரெடி ஆயிட்டாங்க. இதை பாராட்டாம பிளான் அதுன்னு சொல்லிட்டு போங்க பாரதி. சரி சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா என்னடா வம்பா போச்சு.
போங்க பாரதி, நல்லதுக்கே காலம் இல்லை. தமிழ் விளையாண்டது போதும், டைம் ஆச்சுல, படுத்து தூங்கு. பாரதி, என்ன தமிழ் தூங்கணும் அவ்வளவுதானே? நான் என் பொண்ணை தூங்க வச்சுட்டு அப்புறமா வரேன். ம்? இல்ல ஆதி, பாரதி போதும் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. கையெடுத்து கும்பிடுறேன், நீ போங்க, நான் வரேன். போங்க, நான் வரேன். தூங்கலாமா?